அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். 14வது முதலமைச்சராக பொறுப்பேற்கும் விஜய், அவரது அமைச்சரவை பட்டியல். தமிழகத்தில் 17வது சட்டப்பேரவை தேர்தல் நிறைவு பெற்றது. இதில் தவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆட்சி அமைக்க தொடர்ந்து 118 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கிடைப்பதில் தாமதமும் இழுபறியும் ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள், விசிகாவின் 2 எம்எல்ஏக்கள், ஐயுஎம்எல்லின் 2 எம்எல்ஏக்கள், சிபிஐ மற்றும் சிபிஎம்மின் தலா 2 எம்எல்ஏக்கள் என மொத்தமாக 120 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கிடைத்துள்ளது. மேலும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு இன்று காலை 10 மணி அளவில் நேரு உள் விளையாட்டு அரங்கம் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் விஜய் அவர்களுக்கு இந்த 120 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கிடைப்பதில் மிகப்பெரிய தாமதமும் இழுபறியும் ஏற்பட்டது. முதலாவதாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜய்க்கு ஆதரவு நல்கியது. அதன் பின்பு தொடர்ச்சியாக விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக தங்களது உயர்நிலை குழு கூட்டத்தில் கூடி சிபிஐ மற்றும் சிபிஎம் என்ற இரு கட்சிகளும் ஆரம்பத்தில் தங்களது ஆதரவை அறிவித்திருந்தார்கள். அதன் பின்புதான் நேற்று மாலை விசிக மற்றும் ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் தங்களது ஆதரவை அறிவித்திருந்தார்கள். இதன் மூலம் 120ஐ எட்டியது. மேலும் ஆளுநர் அவர்கள் ஆரம்பத்தில் விஜயை சந்திக்க மறுப்பு தெரிவித்து கேரளா கிளம்ப உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இதனால் விஜய் அவர்கள் மீண்டும் பட்டினப்பாக்க இல்லத்திற்கு திரும்பினார். அதன் பின்பு ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கியதாக சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் விஜய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சரவணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வீரபாண்டியன், காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை, விசிகாவின் வன்னியரசு, ஐயுஎம்எல்லின் தலைவர்கள் என பலரும் கூட்டாக சேர்ந்து ஆளுநரை சந்தித்து கடிதத்தை அளித்தார்கள். அதன் பின்பு முறைப்படி ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைத்திருக்கிறார். விஜய் அவர்கள் முதலாக பொறுப்பேற்கும் பொழுது அவரோடு சேர்த்து 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாகவும், அதன் பின்பு தொடர்ந்து அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. காரணம், தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி அரங்கேறிவிடக்கூடாது என்பதற்காக இந்த அவசர முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் இனி வரும் காலங்களில் கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 2 அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. ஏற்கனவே விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் என குறிப்பிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளையும் அமைச்சரவையில் பங்கெடுக்க தவேக அழைப்பு விடுத்தும் அவர்கள் தற்பொழுது நிபந்தனையற்ற ஆதரவு என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் விசிக இனிவரும் காலங்களில் நாங்கள் அமைச்சரவையில் பங்கெடுப்பதை பற்றி யோசிப்போம் என அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜய் அவர்கள் பொது நிர்வாகம், காவல் மற்றும் உள்துறை போன்ற முக்கிய பொறுப்புகளை அவர் வைத்துக் கொள்வார் என்றும், மேலும் ஒதுக்கப்படாத துறையும் அவரிடம் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இதேபோன்று அதிமுகவிலிருந்து தவேகாவில் இணைந்த கோபிச்செட்டிப்பாளையத்தின் சட்டமன்ற உறுப்பினரான செங்கோட்டையன் அவர்களுக்கு 2வது இடம் வழங்கப்பட்டுள்ளது. இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். தவேகாவினுடைய பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் டி நகர் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். இவர் நகராட்சி நிர்வாகத்துறையை கவனித்துக் கொள்கிறார். இதேபோன்று திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெற்ற தவேகாவின் இணை பொதுச் செயலாளரான சிடி நிர்மல்குமார் அவர்கள் மின்துறை அமைச்சராகவும், வெளிவாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற தவேகாவினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விளையாட்டு, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாகவும், எழும்பூரில் வெற்றி பெற்றிருந்த அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராகவும், மதுரை மத்தி தொகுதியில் அமைச்சர் பிடிஆர் மற்றும் சுந்தர் சியை வீழ்த்திய முஸ்தபா அவர்கள் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும், மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த தவேகாவின் பொருளாளரான வெங்கட்ரமணன் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பும், திருச்செங்கோடு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த தவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளரான அருண்ராஜ் அவர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறையும் வழங்கப்பட உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. விஜய் பொறுப்பேற்ற பின்பு நேராக தலைமைச் செயலகம் சென்று 5 கோப்புகளில் கையொப்பம் இட உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது. நன்றி.